ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இவர் தான் வந்து வித்தியாசமா கொடுத்துருப்பாரு அப்படிங்களா, கேட்கலாம் அப்படிங்களா. போனை ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு நல்லா கிரிப்பாக தோணுச்சு. அண்ட் அது போக நீங்கள் கேம் விளாடுறீங்க இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வாங்குறீங்கன்னா ஃபோன் சூப்பராகவே இருக்கும். 1 டேக்கு வந்து பேட்டரி வந்து நல்லாவே வந்து தாங்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து இன்ஃபினிக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஆனந்தம் ஏற்படும். ஏன்னா வந்து மிச்ச ஃபோன் பிராண்டோட அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறப்போ பெரிய ஃபீலே இருக்காது. ஏன்னா எப்பயும் போல ஃபோனை கொடுத்துருப்பாங்க, ஒரு சிம் எஜெக்டர், ஒரு டைப் சி கேபிளை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இவர் தான் வந்து வித்தியாசமாக கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்களா, கேஸ் எல்லாம் பார்த்தீங்களா. எல்லாருமே வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ், இந்த மஞ்சள் கலரில் மாறும் தெரியுமா கொஞ்ச நாள், அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் வந்து இவர் கரெக்டாக அந்த ஃபோனோட டெக்ஸ்சர் என்ன மாதிரி இருக்கோ அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரியே இவர் கொடுத்துருப்பாரு. அதே கலர்லையும் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த இன்ஃபினிக்ஸில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லா ஃபோனுக்குமே ஒரே பாக்ஸை வந்து அடிச்சு வச்சிடுறது. அதில் வந்து பேரை மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. பட் கலர் எதுவுமே மாறாது. ஆனால் கொஞ்சம் ஹை அண்ட் ஃபோன் போனோம் இன்ஃபினிக்ஸில் அப்படின்னா மட்டும் இந்த இதுக்கு முன்னாடி ஜிடி சீரீஸ்லாம் அப்படியே முன்ன பின்னு திறக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி இந்த பாக்ஸ் வருது, இப்படி ஷேக் பண்ணி பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே வந்து அடாப்டர்லாம் ஆடிக்கிருக்கேன் உள்ளுக்குள்ளே. ப்ளீஸ் நோட்டுன்னு சொல்லிட்டு இதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க கேமிங் எப்படி இருக்கும், ஜெனரேட்டிவ் ஏ அண்ட் ஹேலோ லைட்லாம் பின்னாடி இருக்கிறனால அது ஒன்று. அண்ட் ப்ளஸ் வந்து சிம் எஜெக்டர், தேவையான பேப்பர்ஸ், இவ்வளோதான் இருக்குது. அதாவது டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்து ஃபீச்சர் வந்து ஓரளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. எல்சிடி டிஸ்பிளேலாம் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இந்த ஃபோனில் வந்து படமோ பாட்டோ ஏதோ பார்க்குறப்ப தோணுன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு சில ஃபோன்ஸில் வந்து டிஸ்பிளே வந்து நான் சூப்பராக கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சில பிராண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கலர்ஸு, ஹெச்டிஆர், சேச்சுரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து தாறுமாறாக ஜாஸ்தி பண்ணி ஒரு படமோ பாட்டோ பார்க்குறோன்னா அதில் நமக்கு ரியல் ஃபீலே கிடைக்காது. ஓவர் சேச்சுரேட்டடாக ரொம்ப ஃபீல் ஆகும். பட் இதில் பார்க்குறப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஓவராக எதுவுமே தெரியலை. அந்த ரியல் கலர் என்னவோ அது எனக்கு அப்படியே ஃபீல் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து 4Kல டியூவல் ஸ்பீக்கரில் டிடிஎஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அந்த லெவலுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். பட் வந்து இந்த பட்ஜெட்டுக்குன்னு இந்த ஃபோனோட ஸ்பீக்கரை நான் பார்க்குறப்போ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், மிச்சம் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப 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 கடுப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களோட பீக் பிரைட்னஸ் இருக்குது தெரியுமா, 672. ஏன்னா ரூம் லைட்ல வச்சு யூஸ் பண்றப்ப எனக்கு பிரைட்னஸ் ஒழுங்கா இல்ல. அப்போ இவனை வந்து நான் வெளியே வச்சு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது உலகத்திலே நான் தான் முதன் முறையா வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அல்டிமேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் இதுல மட்டும் இந்த அல்டிமேட்ன்றதை வந்து ப்ரூஃப் பண்ணல. இவரோட பாக்ஸை வந்து நான் இதுக்கப்புறம் தான் உத்து பார்த்தேன். திஸ் இஸ் நாட் அ ஆர்டினரி போனா அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதுல வந்து ஆக்டோகோர் அதாவது 4nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே வந்து ஓரளவுக்கு குறை சொல்ற மாதிரிலாம் இல்லாம எவ்வளவு வந்துச்சுன்றதை நீங்களே பாத்துக்கோங்க. ஓரளவுக்கு டீசென்ட்டாவே தான் வந்துருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் விட இதுல முக்கியமானது என்னன்னா, நாங்க நார்மல் யூசேஜுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இந்த போனை வந்து பாட்டு கேட்க, படம் பார்க்க, ஜஸ்ட் சேட் பண்ண, கால் இந்த மாதிரி எல்லாம் நாங்க யூஸ் பண்ணி பார்த்தப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயமே BGMIல 90 FPS வரைக்கும் உங்களால விளையாண்டுக்க முடியும்ப்பா. லைக் இந்த COD, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம். அண்ட் இது கூடவே இந்த கேமோட எக்ஸரினா இப்படிலாம் கொடுத்து உங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நாங்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க நல்லா இதை ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி இதோட ஃபீல், கேமிங் விளையாடுறப்ப எல்லாம் வந்து லேக் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாமே நாங்க பார்த்த வரைக்குமே 60 FPSல தான் வந்து கேம் விளையாடவே முடியுது. அண்ட் முக்கியமா லேக் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா குட்டி லேக் துளி உண்டு இருக்கவே செய்யுது. அண்ட் வந்து இதுல மெம் ஃபியூஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கனால 6GB ரேம்ல 6GB விர்ச்சுவல் ரேம் கிடைக்கும். அண்ட் 8GB ரேம்ல 8GB விர்ச்சுவல் ரேம் கிடைக்கும். இதனால ஓரளவுக்கு இன்னும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதாவது பேட்டரி வந்து இருக்கிறதுலே நாங்க ரொம்ப பெரிய பேட்டரியா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு 5500 mAh 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நார்மல் யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்ப லைக் கேம் விளையாடுறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்றப்போ 1 டேக்கு வந்து பேட்டரி வந்து நல்லாவே வந்து தாங்குது. அண்ட் எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் இதுல வந்து பைபாஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த போனை வந்து ஓபன் பண்ணோடனே வந்து டிசைன் வைஸ்ல வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் அது போக வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் கூடயே இன்னும் 2 கலர் அடிஷ்னலாக வேறு இருக்குது. பட் அந்த கலருக்கெல்லாம் மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன்லேயே வந்து இந்த டிசைனில் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது என்னென்னா இந்த கேமரா மாடியூல் இருக்குது தெரியுமா, அது வந்து ஜெம் கட் டைப்பில் கொடுத்து இதுக்கு முன்னாடி ஹேலோ லைட் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கலராக நமக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருப்பாங்களா. பட் இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது, சிம்பிளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒயிட் கலரில் மட்டும் இந்த சைடு நமக்கு லைட் கேம் விளையாடுறப்ப மெசேஜ் வர்றப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு ஒயிட் கலரில் லைட் வருது. அது பார்க்கறதுக்கு சிம்பிளாக நீட்டாகவே இருந்துச்சு. அண்ட் அது போக எப்பா நான் கேம் விளையாடுறதுக்கு இந்த ஃபோன் வாங்குறேன் அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உண்மையாகவே ஹேண்டில் பண்ணி கேம்லாம் விளையாடுறப்போ ஃபீல் சூப்பராகவே இருந்துச்சு இந்த பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ. பட் இவன் வந்து இந்த கலரில் மட்டும் கேஸ் கொடுக்காம லெத்தர் ஃபீல்லே அப்படியே கொடுத்து வச்சிருக்கிறனால சூப்பராக இருக்கு. அண்ட் ஓஎஸ் வந்து XOS 15 வந்து லான்ச் பண்ணிட்டு இது Infinix 50X ஆன் தி பாக்ஸில் வந்துடும். அண்ட் வந்து Android 15ல இந்த ஃபோன் வந்து ரன் ஆகும். பட் நாங்கள் இந்த ஃபோனை நொங்கு எடுத்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்த வரையில் எங்களுக்கு தோணுன ஒரே விஷயம் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஓஎஸ் வந்து சூப்பராகவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வந்து யூஐயுமே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த கஸ்டமைசேஷன் விட்ஜெட்ஸாக இருக்கட்டும், ஆப்போட ஐக்கானா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், கேம் மோடு, கிட் மோடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் சின்னதாக நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்லேயே இந்த ஃபோனில் வந்து ஏஐ ஃபீச்சரும் அஃப்கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னாக தெரிஞ்சது என்னென்னா AIGC போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் போல் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக அந்த பிக்சரை வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். ஏஐ வால்பேப்பர் ஜென்ரேட், அதாவது நம்ம பெரிய அந்த ஐஃபோனில் சாம்சங்ல எல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா வால்பேப்பர் ஜென்ரேட், அதே தான் வந்து இவரும் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எப்படி வந்து வால்பேப்பர் ஜென்ரேட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஏஐ நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டிராயிங் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். பட் அந்த இது வந்து சூப்பராக வந்து கரெக்டாக நம்ம வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதே தான் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவர்னால ஆப்பிள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாரோ அதெல்லாம் கொடுத்துருவாரு. சாம்சங்ல என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அதையும் இவர் கவர் பண்ணிடுவாரு. பேட்டரி எல்லாமே வந்து சூப்பராக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ கொடுத்துருவாங்க. அண்ட் இது கூடவே 4X வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த டைனமிக் பார் எல்லாமே உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சுப்பா. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வரைக்கும் நான் சொன்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃபன்னான ஏஐ ஃபீச்சர்ஸாக தான் சொல்லியிருப்பேன். பட் அவங்கள சாதாரணமாக நினைக்க வேணாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் இந்த கால் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம காலை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரெக்கார்ட் பண்ண காலை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் நம்மளால டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் நோட்ஸில் கூட ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம், சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இன்க்ளூடிங் நமக்கு வந்து சர்க்கிள் டூ சர்ச்சும் இந்த பட்ஜெட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஓஎஸ் அப்டேட் வந்து 2 வருஷம் மேஜர் ஓஎஸ் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேமராக்கு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. நாங்களுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம் லைட்டிங்ல இந்த மாதிரி நல்லா லைட் இருக்கிற இடத்துல அந்த சைடு ஓரளவுக்கு நார்மல் ரூம் லைட்டிங் இருக்கிறது, லைட்டே இல்லாமல் சன்லைட்டில் பீச் விழுதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தோம். இங்கே எல்லாமே நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறோம், நீங்களே பாருங்கள். அண்ட் அது போக செல்ஃபிலையுமே வந்து 8 MP கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ளாஷ்லாம் கொடுத்துருக்கறனால சப்போஸ் நமக்கு ரூம் லைட்டிங் அந்த அளவுக்கு இல்லைப்பா, எனக்கு நான் நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நான் எடுத்து பார்த்தப்போ கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நான் கூட சரி ஆப்டிமைஸ் பண்ணி மாற்றும் ஃபோட்டோவை அப்படின்னு பார்த்தேன், மாற்றலை. அப்புறம் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இப்போ ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று உங்களுக்கு காட்டுறோம். ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் வந்து 4Kல இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் கேமராக்காக தான் நான் ஃபோன் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் கீழே கூகுள் டிரைவில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. வேணும்னா நீங்களே கீழே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து அதர் ஃபீச்சர்ஸ் வந்து IP64 கொடுத்துருக்காங்க. அண்ட் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்மே வந்து 810H வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் யூஸ் பண்ணுறப்ப எப்படி இந்த மாதிரி விழுகுமா, இந்த மாதிரி விழுகும், அப்புறம் இப்படி விழுகுமா, இப்படி விழுந்தா ஒன்றும் ஆகாது. அதுக்காக நான் தூக்கி போடுவேன் அப்போ வந்து உடையதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி காட்ட மாட்டேன், ஏன்னா கன்ஃபார்மாக உடம்பு. அண்ட் வந்து இதில் IR சென்சார் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் வந்துட்டு சைட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாமே வந்து நீங்களே பாருங்கள், ஓரளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் மீடியமாக கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் விடுப்பா, ஃபைனலாக இந்த ஃபோனை நான் வாங்கலாமா வேணாமாண்ணா? இவ்வளோ நேரம் ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கே இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து அப்படியே டேரெக்டாக ஓட்டி விட்டு கன்க்ளூஷன் மட்டும் இந்த ஃபோனை பற்றி பார்க்க வந்திருந்தீங்கன்னா
அஃப்கோர்ஸ் இருக்கிற எல்லா பட்ஜெட்லயும் இந்த பட்ஜெட்ல இருக்கிற போனை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ போனு, கேஸ், அடாப்டர் இது எல்லாத்தையும் தவிர்த்து டிஸ்பிளே நல்லா இருக்கு, கேமரா குறை சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கு. நான் ஆஹா ஓஹோ கேமரா சூப்பர் கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன், அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணிலாம் தரல, ஓரளவுக்கு எல்லா போட்டோஸுமே தருது. அதுவும் இல்லாம என்ன நீ வந்து இந்த பட்ஜெட்னு சொல்ற, அப்படி என்னதான் இந்த பட்ஜெட்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து 12K லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலா இந்த போன் லான்ச் ஆகல. லான்ச் அன்னைக்கு நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிரைஸ் டீடைல்ஸ் கொடுக்குறோம், வேணும்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்மள பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? பொம்மையெல்லாம் வராது, போன் மட்டும் தான் வரும். ஓகேவா? டாடா.